Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து உங்கள் மொபைல் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சி எல்லா இடத்துக்கும் போய் அலைவாங்க, படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி. இந்த விஷயம் வந்து இருக்குங்கிறது முக்கால்வாசி பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் சிம்பிள் மெத்தட் உங்கள் மொபைல் மூலியமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். அது ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் கிடையாது, ஜெராக்ஸ் கிடையாது, ஒரிஜினலாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபைலாக. நீங்கள் வந்து எந்த ஒரு முனிசிபாலிட்டிக்கும் எந்த ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு எதுக்குமே நீங்கள் போய் அலைய தேவைங்கிற ஒரு அவசியமே இருக்காது. இன்னுமே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸரோட சைட் இது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து பர்த்னா பர்த்து கொடுத்துக்கோங்க, டெத்துனா டெத்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பர்த்துங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டுறதுனால. பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சா வீட்டில் பிறந்துச்சான்னு கேட்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும், மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது. மற்ற ஸ்டேட்டுக்கு வேணுங்கிறவங்க வந்து வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் தேடணுங்கிறவங்க அலட்சியம் கிடையாது, நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக போட்டிருக்கேன். போட்டு பர்த் டேட்டு எப்போ வந்து குழந்தை வந்து பிறந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க, அந்த இதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டு போடுறேன். எல்லாம் கவனமாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் தப்பானிங்கன்னா உங்களுக்கு வராது. டேட்டு போட்டதுக்கப்புறம் உங்கள் மொபைல் இப்போ கையில் வந்து எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து என்னோடய நம்பரை போட்டுக்கிறேன். இதில் வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்துருச்சு, நம்ம வந்து என்ட்ரு பண்ணலாம். ஓகே, ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வெரிஃபிகேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க, அது அதிலே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ரீசெட்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வியூங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். வியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் வந்து ரீலோட் ஆகி வேறு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் வந்து கீழே வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைங்க யாரெல்லாம் அந்த நீங்கள் கொடுத்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தாங்களோ அந்த குழந்தை லிஸ்ட்டு எல்லாமே இந்த இடத்துல வரும். நீங்கள் வந்து அது மூலியமாக கிளிக் பண்ணி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அந்த டேட்டில் வந்து குழந்தை பிறந்திருக்காங்க. இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டு. இது வந்து எந்த ஒரு ஜெராக்ஸும் எந்த ஒரு டூப்ளிகேட்டும் கிடையாது, கலர் பிரிண்ட்டாகவே அவங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிக்னேச்சர் மட்டும் நாட் வெரிஃபிகேஷனில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ் யார் இது வந்து வழங்கப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுத்து மட்டும் ஒரு சைன் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கிற வேண்டியதான். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து வெரிஃபிகேஷனோட வந்திருக்கு. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோவும் சரி, இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சரி நம்ம சேனல் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, ஆதார் கார்டு எப்படி மொபைலே அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து நெட் சென்டருக்கு போய் அலையணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். மொபைல் மூலியமாகவே பணத்தை வந்து யாருமே வீண் செலவு பண்ணாதீங்க. பணத்தை வந்து ரொம்பவே மிச்சப்படுத்துறது ரொம்பவே உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது. இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.